என் அன்பு உறவுகளை, இந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள். என் அன்பு தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இடம் கேட்டது விஜய் டிவி கேட்குறேன், இடத்த சூஸ் பண்ணி கொடுத்தது டிஎம்கேக்காரன். இதில் எங்கே இருந்து பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சு? டிஎம்கேக்காரனும் அதன் கூட்டணி கட்சியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகட்டும், வைகோ கட்சியாகட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா இவங்க டிஎம்கேக்கார போட்ட பிளான் ஒன்று, எப்படியாவது விஜயை முடிச்சு விட்டுருணும் அப்படின்னு இவங்க பிளான். விஜயோட பிளான் என்ன? இவங்களை எப்படியாவது முடிச்சிடணும்னு. ஆனால் இடையில பாதிக்கப்பட்டது யாருன்னா அப்பாவி மக்கள். இப்போ அந்த அப்பாவி மக்களுக்காக களத்தில் இறங்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைச்சே தீரணும்னு போராடுறது யாருதுன்னா பாரதிய ஜனதா கட்சி. என் அன்பு உறவுகளே, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சமூக வலைதளங்கள்லையுமே நம்மளுக்குன்னு ஆண்டவ மூளையை கொடுத்துருக்காங்க. அந்த மூளையை வச்சு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். தலைவர் அண்ணாமலை மட்டும் வரலன்னா நீங்கள் நல்ல ஒவ்வொரு தமிழ் சொந்தங்களும் கொஞ்சம் நல்ல இலங்கையிலேருந்து அவரோட ட்ரிப்பை பாதியிலேயே முடிச்சுட்டு இங்கே வந்து இப்போ 5-6 நாளாக களத்திலே தான் இருக்கார் எங்கள் தலைவர் அண்ணாமலை. பாரதிய ஜனதா கட்சி அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் குறிப்பாக எல்லாரும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வெக்கம், மானம், சூடு, சோரணை எதுவுமே இல்லாமல் அந்த வன்னியரசும் அன்னை திருமாவளவன் அவர்களும் பேசுகிற அந்த பேச்சை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் அன்னைக்கும் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் களத்தில் இறங்கி அந்த அங்கே இருந்த ஒவ்வொருத்தவங்களுக்குமே தெரியும். ஆர்எஸ்எஸ்காரங்க 300 பேர் உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, தண்ணி வேணுமா, ஓடி 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 உழைச்சி, ஆனால் அவங்க நான் தான் கொடுத்தேன்னு பாப்புலர் பண்ணிக்கவே இல்லை. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே வரும்போது செந்தில் பாலாஜி அறக்கட்டளைன்னு டிஎம்கே சிம்பிளோட கரூர் திமுக நகர கழகம்னு சொல்லி ஆம்புலன்ஸ் 40 ஆம்புலன்ஸில். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் அந்த ஸ்பாட்டில் உடனே இதெல்லாம் எப்படி ரெடி பண்ண முடியும்? என் அன்பு தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள். மக்களோட பிணத்தில் அரசியல் பண்ணுறது யார்? இந்த டிஎம்கேக்காரன். இதில் பாரதிய ஜனதா கட்சி அசுர மக்களுக்காகவே இருக்காங்களே இவனுங்க. ஏன்னா மத்தியில் மோடி அரசாங்கம் 12 வருஷம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. எந்த அமைச்சர்கள் மேலே கூட ஒரு சின்ன ஒரு குண்டூசி திருடுனா அப்படின்னு கூட ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியல. இவங்களும் எப்படியாவது இந்தியாவை, ஏன்னா உள்நாட்டு துரோகிகள் ஏகப்பட்ட பேரை நம்ம இந்த கிரிக்கெட்லேயே பார்த்துருப்போம், எவ்வளவு துரோகிகள் இந்தியாவுக்குள்ளே இருக்காங்கன்னு. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த டிஎம்கே விடுதலை சிறுத்தைகள் தயவு செஞ்சு என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த டிஎம்கே காங்கிரஸ் உண்மையிலேயே அழிச்சிடணும். அவங்க இருக்கவே விடக்கூடாது. அந்த லெவலுக்கு தேச துரோகிகள் உள்ள கட்சி எதுனா டிஎம்கே, இந்த விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் தான். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் எதுனா இந்த கரூர் சம்பவம் தான். தயவு செஞ்சு மறுபடியும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கோமாளிகளை இது பண்ணி நம்ம நாட்டை கெடுத்துடாமல் பாரதிய ஜனதா கட்சியும் அந்த கூட்டணி கட்சியில் ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு வேண்டி விரும்பி. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.